சூப்பர் ஃபனி மூவி. ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லாவே இருந்தது, நல்ல டைம் பாஸ், சூப்பராக. ஸ்டோரிக்கு நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஒன் டைம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. இட்ஸ் குட். லண்டன் டைம் பாஸ் யூஎஸ் படகம் சூப்பராக எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கிஸ் மூவி படத்துக்கு வந்துருந்தோம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டுக்கு வரைக்கும் செம்ம காமெடி. என்ன லாஜிக்கில் படம் எடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. செகண்ட் ஹாஃப் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, உட்கார்ற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் உட்கார்ற மாதிரி இல்லை அப்படின்னா ஏஞ்சி கிளம்பியிருப்பேன். கவின் எதுக்கு இந்த மாதிரி ஸ்டோரி எதுன்னு சூஸ் பண்ணாருன்னு தெரில. டேரக்டர் எடுக்க தெரியாமல் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஸோ எனக்கு லாஜிக்கும் இல்லை, எதுவுமே கிடையாது. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வேஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். அவுட் ஆஃப் 10 3 out of 10. கிஸ் மூவி மார்க்கராக இருக்குது. ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து இது மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்து எந்த திரையுலகத்துலையும் யாராலையும் எடுக்க முடியாது. அதாவது நெருப்பு வருது, ஃபயர் வருது, இது ரெயின் வருது, எல்லாம் வருது. இது மாதிரி ஒரு மொக்க கிளைமேக்ஸு இந்திய சினிமா சரித்திரத்தில் இருக்காது. படம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா விடிவி தான் ஹீரோ. விடிவி கணேஷ் மட்டும் இல்லைன்னு வச்சிங்களேன், இந்த படம்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் காமெடி பண்ணியிருக்காரு. ஹீரோயின்லாம் ஃபஸ்ட்டு 20 minutes கிடையாது, அடுத்த ஒரு 20 நிமிஷம் தான் இருக்காங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் ஹீரோயினே கிடையாது. ஹீரோயினை பார்த்துட்டா இருக்கலாங்கிற மாதிரி பார்த்தேன். ஒன்றும் வேலைக்கு ஆகலச்சு, ரொம்ப பெஸ்ட்டு. அதாவது ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். இது கிஸ் இல்லை, பிஸ்ஸு. ஆக்சுவலாக படம் ஒஸ்ட்டு. இது மாதிரியெல்லாம் ஒரு படம்லாம் எடுக்கவே கூடாது. எவ்வளோ டேரக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிலாம் அவர் கிடச்சி சரியாக எடுக்காமல் விட்டார். அதாவது கதை ஒன்று, அதாவது கிஸ் அடித்தா கனவுல வருது, ஏதோ வருது, எல்லாம் ஓகே. பட்டு ரொம்ப ட்ராகிங் ஜி. ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் ஒன்றுமே இல்லை. நாய் கிஸ் கொடுத்து நாய்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் வைக்கிறதுலாம் என்ன, அதாவது ஒரு யதார்த்தமாக இருக்குமா, எமோஷனல் கொண்டுறேன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இந்த தேவயானி சங்கீதாவா அவங்களாம் வந்து பாப் கட்டிங்கை வச்சு இதெல்லாம் மூஞ்சி பார்க்க சாதாரணமாகவே வயசாகி பார்க்க முடியல அவங்கள. இதில் பாப் கட்டிங்கை போட்டு விட்டு அதெல்லாம் அப்படியே செட் அப்படி தெரியுது. விஎஃப்எக்ஸ்லாம் சுத்த வேஸ்ட்டு. கிளைமேக்ஸ்லாம் என்ன பண்ண நினச்சாருனே தெரில அவர். ரொம்ப மோசம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த ஹீரோயின் அந்த இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு 30 minutes நல்லா இருந்துச்சு. அந்த ஹீரோயின்னால நல்லா இருந்துச்சு. கவின்லாம் அந்த ஸ்டார் படத்தில் வர மாதிரியே முதுகு பின்னாடி காமிச்சிட்டு ரஜினிகாந்த் மாதிரி தளபதி மாதிரி அப்படி நிற்கிறாரு. ஒன்றும் கவின்லாம் அவ்வளோ 2 படம் ஃப்ளாப்பு. இப்போ பிளடி பக்கர் இதுவும் ஃப்ளாப்பு தான். இதுக்கெல்லாம் ரேட்டிங் 3 கொடுங்க. போனால் போகுதுன்னு லண்டன் டைம் பாஸ்க்காக வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிறீங்க. இந்த படத்துக்கு லண்டன் டைம் பாஸோட ரேட்டிங் இங்கே கிஸ் அடிச்சா விஷுவல் வருதா?